இன்னைக்கு பார்க்க போற மூவி கேம் சேஞ்சர். இந்த படம் பார்க்க போன எல்லா மக்களுக்கும், தியேட்டர்ல போனவங்க எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படத்தை ஏன்டா பார்க்க வந்தோம் அப்படின்ற சேஞ்சு தான். அதாவது அவங்களோட மனநிலையே மாறி இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் வந்து கேம் சேஞ்சர்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனங்களை சொல்லியிருந்தாங்க. உண்மை அதுதானா அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து நாம பார்க்க போறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட டைரக்டரான சங்கர் அவர்கள் இந்தியன் 2 அப்புறம் ஒரு பிகெஸ்ட் ஃபிளாப் ஆச்சு. அந்த ஃபிளாப்புக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த படம் கை கொடுத்துதா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே அமைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் அப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்து யாரெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஹீரோவான குளோபல் ஸ்டார் ராம் சரண் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் கியாரா அத்வானி வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்க கூட எல்லாம் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, சுனில் நடிச்சிருக்காரு, அப்புறம் சமுத்திரகனி, அப்புறம் வில்லனா வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி தான் படத்தை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பட்ஜெட் 450 கோடி செலவு பண்ணி எடுக்கப்பட்ட பட்ஜெட். சங்கர் படம் அப்படின்னாவே பிரம்மாண்டம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 450 கோடி பட்ஜெட் உள்ள இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க போட்ட கை காசை கூட எடுக்கல, அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நிலவரம் அப்படி இருக்கு. கிட்டத்தட்ட 450 கோடி பட்ஜெட் போட்டு இப்போ வரைக்கும் 150 கோடிக்கு மேலதான் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா படம் இன்னும் தியேட்டர்ல ரன்னிங்ல இருந்தாலும் பொங்கலுக்கு வந்து இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா சில படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு மதகராஜா வந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்னு ஜெயம் ரவி படம் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த படம் வந்து டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த படம் வந்தவொடனே புஷ்பா 2 டவுன் ஆச்சுன்றது உண்மை கலெக்ஷன்ல. பட் ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் வந்த படங்கள் புது புது படங்கள் வர்றதுனால இந்த படம் டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஹீரோவான ராம் சரண் வந்து பாத்தீங்கன்னா 2 கேரக்டர், அப்பா கேரக்டர் அப்புறம் பையன் கேரக்டர். அப்பா கேரக்டர்ன்றது தான் மெயின் கதை. இது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் பையனுக்கே தெரியுது. ஐபிஎஸ்ல இருந்து ஐஏஎஸ்ஆ வந்து ஹீரோ வந்து மாறுறாரு. ஏன் மாறுறாரு அப்படின்றது தான் கியாரா அத்வானியோட லவ்னால இந்த இடத்துக்கு வந்து அவர் வராரு. வந்த இவர் வந்து பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா கூட மோதுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய கிளாஷ், பொலிட்டிக்கல் கிளாஷ் தான் வந்து இந்த முழுக்க முழுக்க படம். படத்துல வந்து என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நெகட்டிவ் சொல்றேன். பாசிட்டிவ், ஹீரோ வந்து ஓப்பனிங் என்ட்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனியா ஒரு மாஸ் சீன் வைக்கணும்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல கத்திலாம் வச்சு சில பேரை ட்ராக் எல்லாம் கட்டி வச்சிருப்பாரு. அவர் தான் கட்டி வச்சிருப்பாரு. பட் அவரே வந்து அந்த கத்தியை வச்சு கிளியரும் பண்ணி விடுவாரு, அந்த ஆட்களை காப்பாற்றுவாரு ட்ரெயின் கிட்ட இருந்து. ஸோ அது அந்த ஆட்களோட ஃபேன்ஸ் வந்து, அதாவது ராம்சரண் அவர்களோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பரான மொமெண்டா கண்டிப்பா இருந்திருக்கும். கொஞ்சம் அது நம்ம தமிழ் சினிமால பாக்குறப்ப கொஞ்சம் பில்டப்பா இருந்தாலும் அவங்களுக்கு அது ஃபேன்ஸுக்கு சூப்பரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவரோட மாசான நடிப்பு தான். அது வழக்கம் போல எல்லா படங்கள்ல எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மாசான நடிப்பு அவர் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காமெடி. ஜெயராம் அவர்கள் வந்து நிறைய இடத்துல காமெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா வில்லன் கெட்டப்ல பல படங்கள்ல பண்ணியிருந்தாலும் காமெடியும் பல படங்கள்ல பண்ணுவாரு. காமெடியோட சேர்த்து தான் வில்லன் கெட்டப்பும் பண்ணுவாருன்றது எல்லாரும் தெரியும். இந்த படத்துலயும் அது கரெக்டா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுனில் அவர்கள் சைட்லயே நடந்து சைட்லயே பண்ணி இந்த படத்துல இருக்க எல்லாரையும் ஒன் சைடா வந்து சிரிக்க வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரகனி இந்த படத்துல இருக்காரு. ஆனா அவருக்கு பெரிய ரோல் கொடுக்கல. எதிர்பார்த்த ரோல் அவருக்கு இருந்தா பார்த்தா கண்டிப்பா இல்ல. அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர் வந்து உண்மையிலே படத்துல சூப்பரா இருந்தது. பட் பையனுக்கு வந்து இந்த கதைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா படம் ஹைப்பா கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப புஷ்பானமா போற மாதிரி தான் இருக்கு. கடைசி வரைக்கும் வில்லனா இவர் அடிக்க மாட்டாரு, இவரும் வந்து எஸ்.ஜே. பழக மாட்டாரு கிளைமேக்ஸ் வரைக்கும். மற்றபடி ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லிட்டு பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு ராம் சரண். அதுக்கப்புறம் இந்த படத்துல இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஐஏஎஸ் அப்படின்னு நம்ம எழுத்தெல்லாம் பாக்குறப்போ ஐஏஎஸ்னா ஒரு போஸ்டிங் அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா எஸ்.ஜே. சூர்யா கூட ராம் சரண் ஒரு ஸ்பீச் பேசியிருப்பாரு. ஐஏஎஸ் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் அர்த்தம், இந்த ஐஏஎஸ்க்கு என்னென்னலாம் பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு பேசுறது வந்து படம் பார்க்க போனா எல்லாருக்குமே வந்து ஐஏஎஸ் தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்ற அளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த வந்து அந்த படத்துல வச்சிருந்தாங்க. நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் டியூரேஷன். 2.25 மணி நேரம் டைம் டியூரேஷன் வந்து இந்த படத்துக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரெண்டாவது, கியாரா அத்வானி கூட இருக்கக்கூடிய லவ், பார்த்த உடனே லவ் தான் இந்த படத்துலயும். முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பாவே பிறந்திருப்பாரு. இவரு பிறந்த அவரே வந்து கொஞ்ச நேரத்துலயே ஒரு 10 நிமிஷம் அவங்க லவ் சீன் காமிக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்துருது. ஸோ அது எப்படின்னு அந்த அளவுக்கு ஒன்றும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த லவ் சீன் மட்டும். பட் ஆனா லவ்வுக்காக தான் அவர் ஐபிஎஸ்ல இருந்து ஐஏஎஸ்ஆ மாறுறாரு. அந்த விஷயம் வந்து படத்துல வந்து கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நெகட்டிவ் பாத்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யாவோட ஐப்பு பெருசா இருந்தாலும் அவருக்கு உண்டான ரோல் ரொம்ப குறைவாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவரும் பொலிட்டிக்கலா பெரிய ஆட்கள்லாம் வச்சு வில்லனை தாக்குற மாதிரி அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா பல படங்கள்ல வில்லன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஹீரோவை எப்படியாவது போட்டு தரணும், இல்ல ஹீரோட ஃபேமிலியில இருக்கிறவங்களை போட்டு தரணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த படத்துல அது பண்ணவே இல்லை எஸ் ஜே. அவரு பொலிட்டிக்கல் வழியாவும் ட்ரை பண்றாரு, இவரு நேர்மையான வழியில பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய எஸ் ஜே சூர்யாவை கேலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்றாங்க. இதுதான் முழுக்க முழுக்க இந்த படம். கடைசியில வந்து ராம் சரண் ஜெயிச்சாரா இல்ல வந்து எஸ் ஜே சூர்யா ஜெயிச்சாரா அப்படின்றதுதான் முழுக்க முழுக்க கதை. முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட கதை. நேர்மையான அதிகாரி வெர்சஸ் பொலிட்டிக்கல், இதுதான் முழுக்க முழுக்க கதை. படத்தை தாராளமா பாருங்க. ஆவரேஜ் மூவி தான் என்னைய பொறுத்த வரைக்கும். 10க்கு நான் 5 தான் தருவேன். ஏன்னா பாட்டு வந்து பிரம்மாண்டமா இருந்தது அப்படின்னு பார்த்தா சங்கர் படத்துல பிரம்மாண்டம் இருக்கும், அதுல சாங்ஸ் அதிகமான பிரம்மாண்டம் கொடுப்பாரு. ஸோ அதுல ஒரு பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேலை, ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கீழே எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-1000 சேலை வந்து கீழே கீழே கிடக்கும். அந்த அளவுக்கு அதெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்க. பட் அதான் படம் பெருசா மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகல ஏதோ ஒரு விஷயத்தினால. இதுதான் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.